எனக்கு ஒரே ஒரு வாட்டி ஆதியண்ணா படத்துக்கு மியூசிக் போனோம். கிளாஸுக்குள்ள நான் ரொம்ப வெத்து, இனி ஆக போறேன்டா ஸ்கூலு கெத்து, நான் சும்மாவே சீனுடி, நீ ஸ்கூலுக்கே டான்னுடி. ஆனா அது 90s கிட்ஸ் சாங். அப்பயே எனக்கு தெரியாது, ரிலீஸுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் தெரியாது என் வாய்ஸ்ல வரப்போகுது. பாட்டு பண்றோம்னா எல்லாமே எல்லாத்துலயும் ஹிட் ஆகணுங்கிறது கிடையாது, எல்லாருக்குமே எல்லாம் பிடிக்கணும்னு கிடையாது. ஆர்மியில ஜாயின் பண்ணி வாருக்கெல்லாம் போக மாட்டேன், ஏதாவது ஒரு ஆபீஸ் ஜாப்ல சேர்ந்து லைஃப்ல செட்டில் ஆயிடணும் அப்படின்றது. இன்னைக்கு நம்ம யார் கூட டிராவல் பண்ண போறோம் அப்படின்னா, நீ ஹாய் சொன்னா போதும் ஒரு போத ஒண்ணு ஏறும். ஏன் கூட தான் டிராவல் பண்ண போறீங்க? இன்னைக்கு நம்ம கூட கௌஷிக் கிரிஷ் இருக்காங்க. சினி வின்னர்ஸ் பிரசன்ட் சினி டிராவல். இன்னைக்கு நம்ம ஷோவோட செக்மெண்ட் என்ன அப்படின்னா, டைம் டிராவல் பண்ண போறோம். உங்களோட பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சருக்கு நீங்க கூட்டிட்டு போக போறீங்க. பிறந்தது திருச்சி, குழந்தையாவே நீங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸ்கூலிங், காலேஜ் எல்லாமே சென்னை தான். சரி சார், ஓகே. இப்போ பாஸ்ட்ல உங்களுடைய கனவு அந்த டைம்ல என்னவா இருந்தது? எனக்கு ஆக்சுவலி மியூசிக் வந்து எனக்கு சைல்ட்ஹுட்ல இருந்தே அப்பப்போ இருக்கு. அது ஏன்னா நான் சிங்கிங் கிளாசிக்கல் லைட்டா கத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டேன். திருப்பியும் மிருதங்கம் கத்துக்கணும்னு அதுல ஒரு ஆசை வந்தது, அப்புறம் அதுல குதிச்சேன். அப்புறம் அதுவும் ஒரு 1.5 வருஷத்துல விட்டேன். அதுக்கப்புறம் கீபோர்ட் கத்துக்கிட்டேன். கீபோர்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன், ஒரு பேசிக்கா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதையும் விட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அது என்ன விடல. நான் வந்து அப்பல இருந்து ஃபுல்லா அந்த கீபோர்ட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நானே மியூசிக்லாம் அதுல பண்ண ஆரம்பிச்சேன். குட்டி கீபோர்ட்ல சும்மா நம்மளே டியூன் போறதெல்லாம் அப்பவே சும்மா பண்ணிட்டு இருப்பேன். எங்க பிளே பண்ணுவேன்னா, ஆக்சுவலி எனக்கு எப்படின்னா, எனக்கு ஸ்கூல்ல வந்து சரியா படிக்க மாட்டேன், நல்ல பேர் எடுப்பேன். ஆனா ஸ்டடீஸ்ல கொஞ்சம் வீக்குன்றதுனால நம்மள கல்ச்சுரல்ஸுக்கும் அனுப்ப மாட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு ஒண்ணு பண்ணதே கிடையாது. ஆனா 10th நான் வந்து ஐ வாஸ் என்சிசி ஆர்மில இருந்தப்போ எல்லா கேம்ப்லயுமே கடைசி நாள் ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்கும். அதுக்குன்னே என்ன கூட்டு போவாங்க கேம்புக்கு. ஏன்னா நாங்க பெர்ஃபார்ம் பண்ணுவேன், அங்க கீபோர்ட் எல்லாம் வாசிச்சு. அந்த டைம்ல ஹாரிஸ் ராஜா சாங், அப்புறம் யுவன் சங்கர் ராஜா சார் சாங் எல்லாம் நான் வந்து வாசிச்சு பயங்கர தெலுங்கு ஆடியன்ஸ் வேற அங்க நமக்கு ஆல் இண்டியால வந்திருப்பாங்கல்ல, நம்மளுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் வேற பாட்டு தெரியும், அந்த டியூன் எல்லாம் தெரியும். அதனால நம்மளுக்கு ஒரே பயங்கர அந்த இதெல்லாம் கைத்தட்டெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அப்பதான் ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் நான் கீபோர்ட் மியூசிக் பெர்ஃபார்ம் பண்ணி நான் அப்ரிசியேஷன் வாங்கினது என்சிசில தான். ஓகே, நம்ம பண்றது கை தட்டுறாங்க பாக்குறாங்கன்றது எனக்கு அப்பதான் தெரியும். அப்பல இருந்தே எனக்கு ஒரு மாதிரி மியூசிக்ல ஃபுல் இன்ட்ரெஸ்ட். பட் எனக்கு வந்து மைண்ட்ல மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் என்னோட இது வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் வந்து ஒரு என்சிசி இது முடிச்சுட்டு ஆர்மியில ஜாயின் பண்ணி வாருக்கெல்லாம் போக மாட்டேன், ஏதாவது ஒரு ஆபீஸ் ஜாப்ல சேர்ந்து லைஃப்ல செட்டில் ஆயிடணும் அப்படின்ற. கேட்க கேவலமா தான் இருக்கும், பட் இருந்தாலும் அப்படி ஒரு ஐடியால இருந்தேன். அப்புறம் அப்படியே 10th முடிஞ்சது. காலேஜ் வந்தோடனே தான் நான் வந்து ஹிப்ஹாப் தமிழாவை மீட் பண்றேன். ஜீவாவும் நானும் கிளாஸ்மேட்ஸ். அவரும் அது என்னவோ அப்பதான் அவங்க ஆர்கூட்ல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹிப்ஹாப் தமிழான்னு ஒரு இது ஆகி இந்த ஹிஸ்டரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து என்ன ஒரு கீபோர்ட் பிளேயருங்கிறதுனால ஜீவா என்ன ஃபர்ஸ்ட் அங்க ஸ்டுடியோ கூட்டிட்டு போறான். சோ அப்படிதான் அங்க ஸ்டார்ட் ஆகி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. மியூசிக்ல உங்க லைஃப்ல முதல்ல எப்போ, எங்க, எப்படி ஒரு அவார்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க வாங்கியிருக்கீங்க? மியூசிக்ல எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்ட் கொடுத்தது ஆடியன்ஸ். கண்ணால கண்ணால என்னோட ஃபர்ஸ்ட் சாங். அப்பதான் எனக்கு வந்து மாஸ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் என்ன அப்ரிஷியேட் பண்ணது. அப்போ அது ஒரு பெரிய ஹிட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சாங் நான் என் வாய்ஸ்ல வரும்னு எனக்கே தெரியாது. நான் ஹிப்ஹாப் தமிழ் ஒர்க் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் அவங்க படம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஐ வாஸ் லேர்னிங் ஃப்ரம் தெம். மியூசிக் கம்போசிங்னா என்ன, எப்படி பண்றது. நம்ம கீபோர்டு வாசிக்க தெரியும், ஆனா ஒரு படத்துக்கு மியூசிக் போடணுங்கிறது எல்லாம் கத்துக்கிட்டது அங்கதான். ஐ யூஸ் டு சிங். எல்லா படத்துலயுமே ட்ராக்ஸ் நான் ரஃபா பாடி வைப்பேன், அது சிங்கர்ஸுக்கு போய் அவங்க கேட்டு பாடுறது. அப்படி இருக்கிறப்போ கண்ணால கண்ணாலையும் அந்த மாதிரி பாடி வச்சிருந்தது. நான் எதிர்பார்க்கல, எனக்கு மியூசிக் கம்போசிங் ஆசை. பட் இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி அவரு இதே இருக்கட்டும்னு வச்சு, அப்பயே எனக்கு தெரியாது, ரிலீஸுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் தெரியாது என் வாய்ஸ்ல வரப்போகுது. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தெரியாது, செம்மையா ஹிட் ஆகி அப்புறம் அடுத்து அப்படியே ஒண்ணுன்னா அவங்களோட எல்லா படத்துலயுமே நான் மேக்ஸிமம் பாடிடுவேன். கடைசியா உங்களுக்கு கிடைச்ச அதே மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் ரெகக்னைஸ் பண்ற ஒரு சாங்? ஆக்சுவலி எனக்கு கண்ணாலக்கு அப்புறம் நான் பாடினது என்ன நடந்தாலும், அதுவும் நல்ல ரீச் ஆச்சு. காதலிக்காத, அதுவும் நல்ல ரீச் ஆச்சு. ஹாய் சொன்னா போதும், சோ நான் சிரிச்சா வேற லெவலு, அப்புறம் வந்தா ராஜாவா தான் வருவேன். ஐயோ, சோ இதெல்லாம் வைப் சாங்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஒரு வைப் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நாங்க வைப்ல இருப்போம். நாங்க இது யூசுவலா ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்காது. ரெக்கார்ட் பண்றப்போ நாங்க ஜாலியா ஜாமிங் பண்றப்போவே அது ரெடி ஆயிடும் பாட்டு. சோ ஃபென்டாஸ்டிக்கான ஆல்பம்ஸ் வந்துட்டு ஹிப்ஹாப் தமிழாவோட நீங்க பண்ணிருக்கீங்க. அவங்களோட இருந்த அந்த டிராவல் ஜர்னி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. 13 வருஷமா தெரியும். அவங்க இண்டிபெண்டன்ட் சீன்ல இருக்கிறப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆதினாவை ஜீவா மூலியமா மீட் பண்றேன். இறைவா அந்த ஆல்பம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்த டைம்கள். தேனாம்பேட்ல ஒரு ஸ்டுடியோ இருக்கும்,
அங்க அங்கதான் வந்து ஒரு குட்டி செட்டப், ஒரு ரூமு, அங்க ஒரு குட்டி வாய்ஸ் பூத்து வச்சு ஒரு செட்டப், ஜாமிங் எல்லாம் பண்ணிட்டு 12 o'clock கிளம்பி காலேஜ் வந்துருவோம். காலேஜ் முடிச்சுட்டு திருப்பி 6:30 மணிக்கு திருப்பி ஆதின்னு அங்க இருப்பாரு. ஸோ முடிச்சுட்டு நாங்க வருவோம், திருப்பி மியூசிக்ல இருப்போம், நைட்டு ஃபுல்லா போவோம், பாதி ராத்திரி வீட்டுக்கு போயிட்டு இதே ஒரு 1 year 2 years இதே ரொட்டீனா இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கிளப்ல மப்ல இதுவாச்சு. ஸோ ஃபென்னி எல்லாருமே வந்து நாங்கெல்லாம் எங்களோட ஆம்பிஷன் வந்து கண்டுபிடிச்சு எடுத்து வெளில வந்தது வந்து ஹிப்ஹாப் தமிழ் அவங்களாலதான். எங்க ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு. உங்களுக்கு அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாங்களா, இல்ல வேற யார் வந்து உங்க கூட இருந்திருக்காங்க, இல்ல நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டாவே ஒரு செல்ஃப் மேடா? சரி, எனக்கு எங்க அப்பா அம்மா வந்து இன்னி வரைக்கும் சப்போர்ட் தான். சரி, மியூசிக்ல ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறான், எவ்வளவு கஷ்டம் என்ன இருந்தாலுமே தே ஆல்வேஸ் தான். அதேதான் ஹிப்ஹாப் தமிழாவும். எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்து அவரு பாடி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி அவரு கடைசியா வைராஜாவையில பாடினான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்காக இது ஒரு பாட்டு பாடி கொடுத்தாரு. ஏன்னா அது என்னோட ஃபர்ஸ்ட் படங்கிறதுனால. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் பெருசா கஷ்டம்லாம் படல. எனக்கு வந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் டிராவலிங் வித் ஹிப்ஹாப் தமிழோட டிராவல் பண்ணேன். ஆனா நிறைய கத்துக்கிட்டதுனாலதான் வந்து என்னால இப்ப வந்து ஒரு படம் என்னால ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்ற கான்பிடன்ஸும் அந்த லேர்னிங்கும் என்ன அங்கிருந்து எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். எனக்கு ஒரு விதத்துல கஷ்டம் என்னன்னா, ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல வந்து மணி ஏர்னிங், அப்ப நம்ம வந்து பேஷனையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும்ன்ற ஒரு நெருக்கடி வரப்போ சில கஷ்டங்கள்லாம் இருந்தது, மைண்ட் சேஞ்சஸ் எல்லாம் இருந்தது. நான் திடீர்னு சொல்ல நம்ப மாட்டீங்க, நடுவில் ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு எல்லாம் போனேன். ஒரே மாசத்துல வெளில வந்துட்டேன். நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு என்னன்னே தெரியாம போனேன். அதெல்லாம் இருந்தது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது, மியூசிக் தான் அப்படின்ற ஒரு மியூசிக் தான் நம்ம கால். ஆமா, அப்போ நான் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு ஏர்னிங்கும் பண்ணணும், அட் த சேம் டைம் உன்னோட பேஷனையும் நீ விட முடியாதுங்கிற ஒரு ஜோன்ல அப்போ கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். பட் ஓகே, அதெல்லாம் இருக்கதானே செய்யும். அப்புறம் நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இன்னமும் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னா என்ன, அவங்க கருத்தை அவங்களா பாட்டா பண்ணி சொல்றதுதான். ஒரு பாட்டு பண்றோம்னா எல்லாமே எல்லாத்துலயும் ஹிட் ஆகணுங்கிறது கிடையாது, எல்லாருக்குமே எல்லாம் பிடிக்கணும்னு கிடையாது. நம்ம பாட்டு பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அது வந்து ஒரு நாள் செமையா கிளிக் ஆகும். அது வரைக்கும் யூ ஜஸ்ட் இஷ்டத்துக்கு பாட்டு பண்ணு, அது கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அதுதான் அவங்க ஆடியன்ஸ். வாட் எவர் யூ ஆர் டூயிங், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இப்ப என்னெல்லாம் அவங்க ஒரு குட்டி பாட்டு எது பண்ணாலுமே அவங்க ஓன், அது நீ கிரியேட் பண்ணது, அது என்ன இருந்தாலும் நாளைக்கு அது நீ கிரியேட் பண்ணது. அது ஒருத்தன் கேட்கறானோ 2 பேர் கேட்கறாங்களோ அதனால அதை நினைச்சிட்டு தைரியமா அடிச்சு அடுத்தடுத்து இறக்கிட்டே இருக்கணும். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம்னு வச்சிருக்கீங்க? வாட்ஸ் ஹேப்பனிங் இன் கௌஷிக்ஸ் லைஃப்? ஒர்க்கா கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு படம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஃபேண்டசி படம். அதோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் மெதுவா அவங்க அந்த டீம் சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அப்புறம் எருமசாணி வெப் சீரிஸ் ஒண்ணு ஆரம்பிக்க போகுது. பாட்டு நிறைய எக்கச்சக்கமா டெய்லி ஒரு பாட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதெல்லாம் இப்போ அடுத்தடுத்து எப்படி ஆல்பமா கொண்டு போறோங்கிற ப்ராசஸ்ல இருக்கேன். இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. நீங்க எப்ப வந்து மியூசிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க? உங்களோட டே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும், எப்படி முடியும்? ஸ்டுடியோ வந்து என் வீட்லயே தான் இருக்கு. அப்படி எந்திரிச்சேன்னா இந்த ரூம் போனா ஸ்டுடியோ, அப்படி எந்திரிச்சு இப்படி வந்தா தூங்கிடுவேன். நடுவுல ஒரு டைனிங் டேபிள் இருக்கும், அங்க சாப்பிட்டுப்பேன். சோ இது இப்படிதான் என் லைஃப். நோ வீக்கெண்ட், நோ வீக் ஆஃப். வீக் டேஸ்லாம் அதெல்லாம் காலேஜ்ல இருந்தே போச்சு. ஜாப் இல்லல்ல, மண்டே டு ஃப்ரைடே ஜாப், சாட்டர்டே ஆனா எக்ஸைட் ஆகி பார்ட்டி பண்றதெல்லாம் நமக்கு கிடையாது. நம்மளுக்கு ஆல் டே பார்ட்டி. இந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணணும், இந்த ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஆசைகள், விஷ் லிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு ஒரே ஒரு வாட்டி ஆதி அண்ணா படத்துக்கு மியூசிக் பண்ணணும். ரைட். ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்ன நடிக்க வச்சாங்கன்னா நடிப்பேன். எனக்கு நடிக்கலாம் அதுக்கும் ரெடி. நீங்க நடிக்க வச்சாலும் நடிப்பேன். ஆக்சுவலி ஈஸி கிடையாது. அதை பத்தி தெரியாமலே நம்ம போயிட்டு அதுல எல்லாம் இறங்குங்க. இப்போதைக்கு ஆசை மியூசிக் பண்ணிட்டு மேபி என்னோட இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ்ல எல்லாம் நானா ஃபீச்சர் ஆற ஐடியாலாம் இருக்கு. உங்களை வந்து இந்த சாங்ல இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க மக்கள். சோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான உங்களோட அந்த சாங்கோட 4 வரிகள் நீங்க பாடிட்டு பாடல் உருவான கதை அதையும் லைட்டா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். காதல் ராகம் நீதானே, உன் வாழ்வின் கீதம் நான் தானே, காதலோடு வாழ்வேனே, இந்த வாழ்வின் எல்லை போனாலும் மறந்ததில்லை என் இதயம், உன்னை நினைக்க முப்பொழுதும் கரையவில்லை என் இதயம், கலங்குகிறேனே எப்பொழுதும். நான் எதிர்பார்க்கல, எனக்கு மியூசிக் கம்போசிங் ஆசை. பட் இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி அவரு இதே இருக்கட்டும்னு வச்சு, அப்பயும் எனக்கு தெரியாது, ரிலீஸுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் தெரியாது என் வாய்ஸ்ல வரப்போகுது. ஓ ப்ரோ, இந்த கோமாளியில ஒரு பாட்டு ஒண்ணு பாடிருக்கீங்களே, சைக்கிள் தான் வெஹிக்கிளு, ஸ்கூல் பாத்ரூம் செவுத்துல கிறுக்கலு, கேன்டீனுக்கு வர சொல்லு, என் பில்ல விலைய தர சொல்லு, அவ போகும்போது என் பேரை கத்து, அவ சிரிச்சுட்டான்னா என் லவ் செட்டு, என்
கிளாஸுக்குள்ள நான் ரொம்ப வெத்து, இனி ஆக போறேன்டா ஸ்கூலு கெத்து. நான் சும்மாவே சீனுடி, நீ ஸ்கூலுக்கே டான்னுடி. நான் சும்மாவே சீனுடி, நீ ஸ்கூலுக்கே டான்னுடி. ஆனா இதெல்லாம் பாடுறப்போ நான் ஸ்கூல்லயே இல்ல. ஆனா அது 90s கிட்ஸ் சாங். அந்த டைம்ல வந்து ஹிப்ஹாப் தமிழா ஸ்டுடியோல வந்து நிறைய படம் அட் டைம்ல போயிட்டு இருக்கும். ஒரு சைட்ல துருவா, ஒரு சைட்ல கவன், ஒரு சைட்ல மீசை முறுக்கு, 4 படம் அட் டைம்ல ஒர்க் போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு ரூம்லயும் ஒரு வேலை போயிட்டு இருக்கும். ஒரு டைம்ல ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப பிஸியா இருந்த டைம். எனக்கு வந்து இந்த பாட்டை நான் எப்ப பாடினேன், இது இந்த கேப்ல இது எப்ப கம்போஸ், ஏன்னா நிறைய பாட்டு கம்போஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ எல்லாமே ரஃப் நான் பாடிட்டே இருப்பேன். சோ இந்த பாட்டு எப்ப பாடினேங்கிறது எனக்கு ஆக்சுவலி அந்த டைம்ல ஞாபகம் இல்ல. திடீர்னு கூப்பிட்டாங்க, கூப்பிட்டதுமே இந்த பாட்டை நம்ம ஒரு மாதிரி ரீஒர்க் பண்ணணும் இது அப்படின்னு. இந்த பாட்டை நான் சரி போடுங்கன்னு போட்டா நான் பாடி வச்சிருக்கேன் அந்த பாட்டை. அந்த டைம்ல எனக்கு ஞாபகம் இல்ல இந்த பாட்டு நம்ம எப்ப பாடணும் அப்படின்ற மாதிரி. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அது அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண கேட்க இது அப்ப பண்ணோம்லன்ட்டு இதுவாச்சு. ஃபைனல் ரெக்கார்ட் கேக்குறப்பதான் செம்மையா இருக்கு, இந்த பாட்டு எப்ப பாடி வச்சோம் அப்படின்ற மாதிரி. அதுதான் அதோட இஷ்டம். அவளும் நானும் இருக்கு மட்டும் லவ் ரொம்ப சூப்பர் அப்படிதான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டான பாட்டு வேணும்ன்றப்போ இந்த பாட்டையே ஃபாஸ்டா போட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்து ரெக்கார்ட் பண்ணோம். தூங்க விடலையே என்ன தூங்க விடலையே, அவன் நைட் எல்லாம் கடலை போட்டு தூங்க விடலையே, வாங்க விடலையே என்ன வாங்க விடலையே, பரீட்சையில பாஸ் மார்க் வாங்க விடலையே, காதலிக்காத மனசே காதலிக்காதே, காதலிச்சு கடைசி இல்ல கைத்தில் தொங்காதே. சூப்பர். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் ப்ரீஷியஸ் டைம் வித் அஸ். ரினி வின்னர்ஸ் நேயர்களே நன்றி. கண்டிப்பா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ.